ஈரான் இந்த போரில் உறுதியாக இருக்கிறது. எந்த மிரட்டலுக்கும் அவங்க அஞ்சுவதில்லை. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அதனுடைய வரலாற்றில் இதுதான் முதல்ல தோல்வியே கொடுத்திருக்காங்க. ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது, இஸ்ரேலை அழிப்போம் என்று அறிவித்தார். ட்ரம்ப் தான் சொல்றாரு, கமேனி நீங்க எங்க இருக்கீங்களா எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களை இப்ப நாங்க உயிர் எடுக்கிறதா இல்லை, ஆனா நீங்க எச்சரிக்கையா இருக்கு. என்ன பண்ணணும், முழுமையா சரணடையும். புதைச்சேற்றில் யானை கால் வைப்பது போலத்தான் ட்ரம்பினுடைய தலையீடு. வேற வழி இல்லை, போர் நடந்துதான் தீரும்னா ஈரான் வெற்றி பெறும். ஈரான் வெற்றிக்கு எது உதவுனாலும் அந்த உதவி. சீனா உதவுனா நல்லதுதான், ரஷ்யா உதவுனா நல்லதுதான். அந்த ஒளியின் வேகத்தை போல் 5 மடங்கு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்துறாங்க. தற்காப்பு தொழில்நுட்பத்தை முறியடிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ஈரான் வளர்த்துருச்சு. அமெரிக்க எதிர்ப்பும் இஸ்ரேல் எதிர்ப்பும் ஈரானிய மக்களுடைய ஒரு கூட்டு உழைச்சான்றில் ஊறி போன செய்திகள். நீ யாராகவும் இரு, ஆனா இஸ்ரேலுக்கு ஆதரவான இருக்க முடியாது. நீ யாராகவும் இரு, அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க கூடாது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய தோழர் தியாகு அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். இப்ப குறிப்பாக இந்த ஈரான் தனக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயார் செய்கிறது என்று இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன? அதான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லை. அது உண்மைதான். ஆமா, அவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்கிடணும். அணு ஆயுதம் தயாரிக்கிற நோக்கமும் எங்களுக்கு இல்லை. சரி. எங்களுக்கு மின்சார உற்பத்திக்கு அணு விசை தேவைப்படுது. சரி. எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு அணு விசையில மின்சாரம் செய்றீங்க, உற்பத்தி பண்ணீங்க. இஸ்ரேல இருக்கா? இருக்கு. நாங்க செய்யறோம். அதுக்கு யுரேனியத்தை செறிவூட்டணும், என்ரிச்டு யுரேனியம் தயாரிக்கணும். அது 60% 70% அளவுக்கு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. 90% செறிவூட்டினா தான் அது அணுகுண்டுகளுக்கு பயன்படும். நீங்கள் ஒரு இந்த அணு கதிர் அணு இயக்கம் இருக்கு பாருங்க. அணுவில் ஃபியூஷன் ஃபிஷன் 2 உண்டு. ஒரு 2 துகள்களை இணையும் போது ஏற்படக்கூடிய பெரிய வெப்பம், அல்லது பிளக்கும் போது ஏற்படக்கூடிய பெரிய வெப்பம், இந்த 2ல் தான் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. இந்த மின்சாரத்திற்கான இந்த அணு வினைகளை கருவிகளுக்கான வினைகளாக மாற்றுவது ரொம்ப எளிது. சரி. இப்போ இந்தியாக்காரன் 57ல் ஹோமி பாபா நினைவா ஒரு பாபா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தொடங்கினாங்க. ஜவஹர்லால் நேரு திறந்து வைக்கிறார், டெடிகேட்டிங் டு த நேஷன், நாட்டுக்கே அர்ப்பணிக்கிறார். அதில் அவர் சத்தியம் செஞ்சு கொடுக்குறார், இந்தியா ஒரு நாளும் இந்த அணு விசையை அமைதி காரியங்கள் தவிர வேறு எதற்குமே பயன்படுத்தாது. ப்ராமிஸ். ஆமாம், ப்ராமிஸ், ஓப்பன். நாங்கள் குண்டு செய்ய மாட்டோம், ஆயுதம் செய்ய மாட்டோம். என்ன நடந்துச்சு? இந்திரா காந்தி 71ல் அவங்க அணுவெடி சோதனை பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வாஜ்பாய் காலத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட 170 இருக்கு. இன்னைக்கு இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள், அணு குண்டுகளே இருக்கு. பாதுகாப்பு. அவரே சொல்றாரு, ஈரானுடைய இந்த உயர் தலைவர் அயத்தொல்லா அலி காமினி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் இஸ்லாத்தில் அணு ஆயுதங்களுக்கு இடம் கிடையாது. இஸ்லாத்துன்றது மதம். ஏன்னா இஸ்லாத்தை கடைபிடிக்கிற ஒரு நாடு, அது அரசு. ஏன்னா அவங்க 1979ல் மன்னராட்சி, அமெரிக்க ஆதரவு மன்னராட்சி வீழ்த்தும் போது அந்த புரட்சியை இஸ்லாமிய புரட்சின்னு தான் அழைக்கப்பட்டது. சரி. 79 பிப்ரவரி 1ல் பாரிஸ்லேருந்து அயத்தொல்லா கொமேனி ஒரு விமானம் ஏறுறாரு. மன்னர் ஷா இந்த பக்கம் அவர் வர்றதுக்கு முந்தி நாட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. அப்படி வந்தார் அவர். அயத்தொல்லா கொமேனி அவங்க நாட்டுக்கான ஒரு அரசமைப்பு, நாடாளுமன்றம், அதிபர், அந்த எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி கொள்கிற முறைகள், இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள்லாம் செய்கிறாங்க. செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசின் நிலைத்தன்மைக்காக வேண்டி அயத்தொல்லா கொமேனிக்கு ஒரு சுப்ரீம் லீடர்னு ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க.
ஒரு உச்ச தலைவர் அவர் தான். ம், ம், ம். இப்போ இவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அவரா நியமித்து கொள்ள முடியாது, அல்லது வாரிசு நியமிக்க முடியாது. இந்த மத குருமார்களுடைய பேரவை ஒன்று இருக்கும். ம். அந்த பேரவை அது குர்ஆனை படித்து மத சட்டங்களை எல்லாம் படித்து அதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான ஒருவரை அது தேர்ந்தெடுக்கும். சரி. ம், அவர் தான் இந்த சுப்ரீம் லீடர். ம். அது மாதிரி அவர் அயத்தொல்லா கோமேனி இருந்தார். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அவர் இருந்து இறந்து போன பிறகு அவர் இடத்துல தான் இந்த அயத்தொல்லா அலி காமேனி இப்போ வந்திருக்கிறார். ம், இவர் அந்த அதிகார வரிசையில் கீழே இருந்தவர். ம், அந்த வரிசைப்படி எடுக்கலை, சீனியாரிட்டி அடிப்படையில் எடுக்கலை. ம். இந்த வரிசையில் கீழே இருந்தார். கடந்த காலத்தில் இவர் பல பதவிகள் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து கவனித்து இவரை நம்ம இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கணும்னு அந்த அறிஞர்கள் குழு தேர்ந்தெடுக்குது. இவருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டுன்னா, நாடாளுமன்றம் இயற்றுகிற தீர்மானம், குடியரசுத் தலைவர் எடுக்கிற முடிவு, அமைச்சரவை எடுக்கிற முடிவு, எதை வேண்டுமானாலும் இவர் மாற்றலாம். சரி. எதற்கு வேண்டுமானாலும் ஒரு கட்டளையிடலாம். ம், ஈரானுக்குன்னு ஒரு இராணுவம் இருக்கு. ம். இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி, பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இராணுவம் இருக்கு. இதை தவிர இந்த புரட்சிக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ், இஸ்லாமிய புரட்சி காவலர்கள் என்று ஒரு படையை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அதுதான் முக்கியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு களத்தில் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க தான். ம். அவங்களுக்கு நேரடியாக இவருடைய கட்டுப்பாடு, ம். கமேனியினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க இயங்குறாங்க. அதுக்கு கீழே தளபதிகள் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசு முறை. ம். இந்த அரசு முறையை வைத்துக் கொண்டு தான் அவங்க இந்த போரை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரான் அரபு நாடு கிடையாது. ம். பாலத்தீனர்கள் அராபியர்கள்ங்கிற மாதிரி எகிப்து, சிரியா, ஜோர்டான் இந்த மாதிரி ஒரு அரபு நாடு கிடையாது. அது பாரசீகம், பாரசீக மொழி பேசுகிற நாடு. ரொம்ப உலக வரலாற்றில் மிக தொன்மையான நாகரிகங்கள், பண்பாடு கொண்ட ஒரு நாடு. இப்போ தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமையான, நம்மளைப் போலவே அவங்களும் அவங்களுடைய மொழி தொன்மையானது, அவங்களுடைய நாகரிகம் ரொம்ப தொன்மையான நாகரிகம். ஈரான் என்பது பிற்காலத்தில் வந்த பேர். இன்றைக்கும் அந்த மொழி பாரசீக மொழி தான், அவங்க பாரசீகர்கள் தான். அந்த நாட்டுக்கு எத்தனையோ புதுமைகள் செய்கிறாங்க, மாற்றி மாற்றி. இவர் ஒருத்தரை கொண்டாந்து அப்படி உட்கார வச்சுருக்காங்க, நிலைத்தன்மை கருதி செய்கிறாங்க. இது மேற்கத்திய ஜனநாயகங்களுடனோ வேற ஒன்றுடனோ ஒப்பிட்டு பார்த்து அதை அளவிட முடியாது. சரி. அவங்க அதை நம்ம ஏற்றுக்கலன்ட்டாங்க. நீங்கள் உங்கள் கலாச்சாரத்துக்கு வச்சுங்க. ஆனால் ஈரான் பண்பாட்டு களத்தில் மிக முன்னேறிய ஒரு நாடு. இதற்கு ஒரு அறிகுறி எதுன்னா, இன்னைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த திரைப்படங்கள் ஈரானிய இயக்குனருடைய திரைப்படங்கள். எப்படிங்க முடியும் இது? ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மதவெறி பிடிச்சி 10ஆம் பஸ்தளித்தனத்தில் பழமையில் மூழ்கின ஒரு நாடு இந்த அளவுக்கு முற்போக்கா சிறந்த படங்களை எப்படி கொடுக்கும்? அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு, ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு, ஒரு புரட்சி பின்னணி இருக்கு. அதிலேருந்து அந்த காமேனியினுடைய ஆட்சி வருது. எதிர்காலத்தில் அதில் மாற்றம் தேவைப்படலாம். இப்போ ஈரானில் இந்த ஆட்சியை அமெரிக்க எதிர்ப்பும் இஸ்ரேல் எதிர்ப்பும் ஈரானிய மக்களுடைய ஒரு கூட்டு உழைச்சான்றில் ஊறிப்போன செய்திகள். நீ யாராகவும் இரு, ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாலாம் இருக்க முடியாது. நீ யாராகவும் இரு, அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ மற்ற அரபு நாடுகளை பற்றி அப்படி சொல்ல முடியாது. சவுதி அரேபியா வாய்ப்பு கிடைச்சா ஓடி போய் அமெரிக்கா காலில் விழுந்துருவான், இஸ்ரேலோட ஒப்பந்தம் பண்ணிக்குவான். வேறு பல நாடுகள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அமெரிக்க தூதரகத்தில் கைதிகளெல்லாம் பிணை கைதியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் நாட்டிலேருந்து சொரண சுத்தெல்லாம் கொடு, அப்போ தான் விடுவோன்னு சொல்லி போராடினாங்க. நிறைய அவங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க எதிர்ப்பு, அது ரொம்ப இந்த சர்வதேச சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சாகசங்கள் நிறைய வருது. பண்பாட்டு ரீதியாகவே அப்படி தான் தயாராகிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ரஷ்யாவுடைய உதவி கிடைக்க வாய்ப்பு. இப்போ இன்னும் கூட இன்னொன்று, அவங்க இந்த ஷியாங்கிற இஸ்லாமிய பிரிவு, சன்னியனு பிரிவு இருக்காங்க. ஆனால் வேடிக்கை என்னன்னா, இவங்க ஷியா பிரிவாக இருந்தாலும் பாலத்தீனர்கள் பெரும்பாலும் சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. ஷியா பிரிவை தான் ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை. இப்போ லெபனானில் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லா இருக்கு. ஆனால் இந்த அளவுகோல்லேருந்து அவங்க பார்க்கல. சவுதி அரேபியாவை சேர்த்து கூட ஒன்றுபடவான்னு கூப்பிடுறாங்க. இப்போ அண்மையில் சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய அரசுகள், அரபு அரசுகளுடைய கூட்டு மாநாடு நடந்துச்சு. அதுக்கு இங்கேருந்து போனாங்க, ஈரான்லேருந்து போயிருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியா இளவரசர் மிக தீவிரமாக பேசுகிறார். பாலத்தீனம் அரசு ஏற்படாத வரைக்கும் நமக்கு இஸ்ரேலோட எந்த உறவும் கிடையாது. இந்த மக்களை மீட்கணும், காசா மக்களை மீட்கணும். அவங்க ரகசியமாக அங்கே உறவு, இங்கே உறவு, எது வேணாலும் வச்சுக்கட்டும்.
வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரையும் ஒன்று திரட்டுகிற அணி திரட்டுகிற ஒரு புள்ளியாக ஈரான் இருக்கு, ரேலியிங் பாயிண்ட். இன்னைக்கும் அப்படிதான் இன்னைக்கும் அதுதான் அது மேல இவ்வளவு விரோதம் காட்டுறாங்க. அதை வந்து நீங்க சரி கட்டவே முடியல, உறுதியா நிக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு மற்ற நல்ல வளர்ச்சி பெற்ற நாடுகளோட அவங்களுக்கு ருஷ்யாவோட உறவு இருக்குது, புத்தின் கூட உறவு இருக்குது, சைனா கூட உறவு இருக்குது, அமெரிக்க எதிர்ப்பில் அவங்க எல்லாருடைய ஆதரவும் கிடைக்குது, இவங்கள்ட்ட நல்ல வளர்ந்த தொழில்நுட்பம் இருக்குது. இந்த கொரோனா நெருக்கடியிலிருந்து அவங்க அதை வச்சு தான் மீண்டு வந்தாங்க. நிறைய இழப்புகள்லாம் சந்திச்சாங்க. நிறைய சொல்லலாம் ஈரானை பற்றி. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கியா ஈரான் இன்னைக்கு? ஈரான் அதான் போருன்னா இழப்புகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த இறப்பு எண்ணிக்கைகளை பார்த்தீங்களா? 6 நாளில் 100 கணக்கில் இருக்கு. இஸ்ரேலில் 18 கணக்கில் இருக்கு. 22, 32, 42ங்கிறான். இவங்க 300, 400ங்கிறாங்க. இது வந்து நடுநிலையான மனித உரிமை அமைப்புகள் இந்த கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு காரணம் என்ன? இஸ்ரேல் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் இருக்கிறதுனாலையும் ஓயாமல் போர் புரிந்து கொண்டே இருக்கிறதுனாலையும் முழு நாட்டையும் பதுங்குழிகளுக்குள் கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஏற்பாட்டோடு இருக்கிறாங்க இஸ்ரேல். ஆமாம், தரைக்கு கீழே ஒரு நகரம் இருக்குது, தரைக்கு கீழே அலுவலகம் இருக்குது, தலைக்கு கீழே எல்லாமே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது வேற விஷயம். எல்லாத்தையும் இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து முக்கியமாக குண்டு வச்சிருக்கிற இடம், ஆயுதம் வச்சிருக்கிற இடம், இந்த ஆராய்ச்சி நடக்கிற இடம், முக்கிய தலைவர்கள், இதுதான் வந்து இவங்களுக்கு அந்த ஏற்பாடு. மற்றவங்க வெளியில் தான் இருக்கிறாங்க. இப்போ இயல்பாக சேதங்கள் ஏற்படுகிற போது அவங்க இடம்பெயர்ந்து போக பார்க்குறாங்க. இந்த இழப்பு கூடுதலாகுது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து ஈரான் இந்த போரில் உறுதியாக இருக்கிறது. எந்த மிரட்டலுக்கும் அவங்க அஞ்சுவதில்லை. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அதனுடைய வரலாற்றில் இதுதான் முதல்ல தோல்வியே கொடுத்துருக்காங்க. 6 நாள் போரில் சுலபமாக அத்தனை அரபு நாடுகளையும் தோக்கடிச்சவன் தானே 67. இப்போ ஈரான் அது மாதிரி பழிக்கலையே, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். அவனுடைய அந்த அயன் டோம் உள்ளே வர்றது பூரா தடுக்கிறது, வான் பரப்பை பாதுகாக்கிறது எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஏன்? இவங்க இன்னைக்கு வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு தொலைதூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய எரிகணைகள் பயன்படுத்துகிறாங்க. பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து போகும். இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஒளியை மிஞ்சும் வேகமுடைய எரிகணைகள் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒளியின் வேகத்தை போல் 5 மடங்கு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்துகிறாங்க. ஒளி வேகத்துக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம், அது சூப்பர்சானிக், ஒளி வேகத்தை மிஞ்சக்கூடியது. ஆனால் ஒளி வேகத்தை போல் 5 மடங்குக்கு மேல் வேகமுடையது அது ஹைப்பர்சோனிக். அந்த மாதிரியான எரிகணைகளை பயன்படுது. அது என்ன பண்ணுதுன்னா, இது வர்றதை பார்த்துட்டு தானாகவே அந்த தற்காப்பு கருவிகள் தூண்டப்பட்டு இந்த ரோட்லேயே வழியிலேயே போய் மறித்து வீழ்த்துது பாருங்க. ஆனால் இது ஒரு செட்டு போய் மறிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு செட்டு அதிவேகமாக வந்துடுது. உங்களுக்கு நிறுத்த முடியல. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு இஸ்ரேலினுடைய இந்த தற்காப்பு தொழில்நுட்பத்தை முறியடிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ஈரான் வளர்த்துருச்சு. ஒரு சக்கர வியூகத்தை உடைக்கிற அளவுக்கு உடைக்கிறாங்க. எல்லா வியூகத்தையும் உடைச்சு தள்ளக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. வந்ததனுடைய விளைவு தான் இந்த 6 நாள் 7 நாளாக வந்து அவங்க இஸ்ரேலில் அவ்வளோ பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டுச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் மருத்துவமனை தாக்கலை, பக்கத்தில் ஒரு ராக்கெட் லான்ச்சர் வேறு நிலையங்கள் இருந்துச்சு, அது தாக்கும்போது ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. மருத்துவமனைகளே தாக்கியாச்சு. இனிமேல் இந்த காமேனி இந்த உலகத்தில் வாழ உரிமையே இல்லை. யார்? இன்னைக்கு இவர் நெட்டன்யாகு. அவர் உயிர் வாழ உரிமையே இல்லை. அவரை இனிமேல் ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே தீர்த்திருப்போம். அமெரிக்கா சொல்லி நிறுத்தி வச்சிச்சு. அமெரிக்கா சொன்னதுனால நிறுத்தி வச்சிச்சு. அவர் ட்ரம்ப் தான் சொல்கிறாரு, காமேனி நீங்கள் எங்கே இருக்கீங்களா எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களை இப்போ நாங்கள் உங்கள் உயிரை எடுக்கிறதா இல்லை, ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. என்ன பண்ணணும்? முழுமையாக சரணடையணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க? ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது, இஸ்ரேலை அழிப்போம் என்று அறிவிச்சது. எங்கள் நாட்டை அழிப்போம்னு சொல்லும்போது, அந்த அழிப்பதற்கான கருவிகள் அங்கே தயாராகும் போது நாங்கள் முன்னாடியே தடுக்கலைன்னா நாங்கள் வந்து வருமுன் காவாதான் வாழ்க்கை ஆகிடும்ல. அதனால் நாங்கள் தடுக்க. இது இஸ்ரேலுடைய வாதம். இஸ்ரேலை அழிப்போங்கிறது ஈரானுடைய வாதம் மட்டுமல்ல,
பாலத்தீனர்கள் தொடக்கத்திலேருந்து இஸ்ரேலை தூக்கி கடலில் வீசிதான் சொல்றாங்க. இதனுடைய பொருள் என்ன? யூதர்களை பூரா ஒழிச்சிடுறது, யூதர்கள் உயிர் இல்லாமல் செய்யறது, இந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு பாலத்தீன மக்களிடமிருந்து பறித்து உருவாக்கப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பை ஒழிப்பது, யூத வெறி அரசை ஒழிப்பது, யூதர்களும் அராபியர்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமயச்சார்பற்ற அரசை நிறுவலாம். இடைக்காலமா உனக்கு ஒரு அரசு எனக்கு ஒரு அரசு நிறுவிக்கலாம். காலப்போக்கில் மக்கள் அதை தீர்மானிக்கலாம். இன அழிப்பு கிடையாது. இது ஒண்ணு இன அழிப்பு கிடையாது. இஸ்ரேலை அழிப்பதுன்னு சொல்றதுடைய அர்த்தம் யூதவெறி கொள்கை, யூதவெறி அரசை அழிப்பது தானே தவிர இந்த மக்களை பூரா அழிக்கிறது இல்லை. ஆனா உனக்கு நீ காசா முனையில் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? இன அழிப்பு, இன அழிப்பது. ஈரானுக்கு துணையாக ரஷ்யா நாங்க களமிறங்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நடந்தா என்ன ஆகும்? இல்ல, நம்ம பொதுவா விரும்புறது இது ஒரு பக்கம் அந்த பிரச்சனையின் மீதான நீதி. இப்போ போர்களில் அநீதியான போர்கள், நீதியான போர்கள். ஈரானின் போர் நீதியான போர், இஸ்ரேலின் போர் அநீதியான போர். எனவே இந்த போரை நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக சூழ்நிலை, பல நாடுகள் கையில் அணு ஆயுதங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சரியான மேற்பார்வை, கட்டுப்பாடு இல்லை. இந்த நேரத்தில் எல்லா போர்களுமே ஆபத்தானவை. அது இந்தியா பாகிஸ்தான் போராக இருக்கலாம், அல்லது உள்நாட்டுக்குள் நடத்தப்படுகிற போராக இருக்கலாம். போர் கூடாதுங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு. போர் அல்லாத வழிகளில் தீர்த்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் வேணும். அதுக்கான சர்வதேச சட்டங்களை கடைபிடிக்கணும். இன்னைக்கு சர்வதேச சட்டங்களே ஒன்றுமே இல்லை. பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே நாங்கள் பழிக்கு பழி வாங்குகிறோம்னு மோடி அறிவிச்சார்ல. நான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கேட்டேன், எந்த சட்டத்தின்படி பழிக்கு பழி வாங்க போறீங்கன்னு கேட்டேன். இதுக்கு சர்வதேச சட்டம் இருக்கா? இப்போ நம்ம தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், எங்கள் அப்பனை இவன் கொன்னவன், எனவே நான் பழிக்கு பழி வாங்குறேன் என்று சொன்னால் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீதிமன்றத்தில் வழக்கு போடு. பழிக்கு பழி வாங்கலாம், ஆனால் சட்டப்படி தான் பழிக்கு பழி வாங்கணும். அப்போ நாடுகளுக்கு இடையில் பழிக்கு பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை மீறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, இப்படி இருக்கும்போது இந்த அணுகுண்டுகள் இப்படிப்பட்ட மதவெறி, இனவெறி, கொலைவெறி, மனிதத்தன்மை இல்லாத தலைமைகள் அரசுகள்கிட்ட சிக்கி இருக்கிறதுனால போர் கூடாது. போர் இல்லாத வழிகளில் இதை தீர்க்கணும். நீதி வேணும், ஆனால் போர் இல்லாத வழிகளில் வேணும். ஆனால் அவன் தாக்கும் போது தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஈரான் வேற வழி இல்லை, போர் நடந்துதான் தீரும்னா ஈரான் வெற்றி பெறணும். ஈரான் வெற்றிக்கு எது உதவுனாலும் அந்த உதவி வேணும். சீனா உதவுனா நல்லதுதான், ருஷ்யா உதவுனா நல்லதுதான். ஆனால் அதே ருஷ்யா உக்ரைனில் இதே இன அழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கே. ஒரு நாட்டு மேலே படையெடுத்து நம்ம எந்த பக்கம் நிற்கிறது? பாலத்தீனத்துக்கு ருஷ்யா ஆதரிச்சிச்சுன்னா உக்ரைனை அழிப்பதற்கு ருஷ்யாவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியுமா? முடியாது. கோண சிக்கலாக இருக்குது. ஆமாம், இது வளர்ச்சி போக்கில், வரலாற்று போக்கில். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, ருஷ்யா உக்ரைன் சிக்கல் இது வரைக்கும் ஒரு தீர்வை நோக்கி போகலை, தொடர்ந்து மாறி மாறி நடக்குது. இந்த தொடர்ந்து போர் நடத்துவதனால் அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட ஆயுத விற்பனை நாடுகள் ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனுடைய இயற்கை வளங்களை அவங்க விலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தனி பிரச்சனை இருக்கட்டும். ஆனால் இப்போ உடனே தீரப்போகிற விஷயம் என்னன்னா, ஈரானின் அணு சோதனை நிலையங்களை அழிப்பதாக இருந்தால் மலைக்கு கீழே புவியில் குடி தோண்டி அந்த கருவிகள் இருக்குது, அந்த யுரேனியம்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை அழிக்கணும். அதை அழிக்க எங்களால் முடியலைங்கிறது இஸ்ரேல். சில அணுசக்தி நிலையங்கள், ஒரு சென்ட்ரிஃபேஜ் நிலையம், இந்த மாதிரி சில இடங்கள் அழிக்க முடியுது. ஆனால் எங்கே கொண்டு போய் அவங்க பதுக்கி வச்சா செய்ய முடியல. அதுக்கு செய்யறதுக்கு என்ன வேணும்னா, அதை உடைத்து துளைத்து கொண்டு போகக்கூடிய குண்டுகள் வேணும். அதை கொண்டு போய் அந்த குண்டு வீசுவதற்கான விமானங்கள், வானூர்திகள் வேணும். இது இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. இஸ்ரேலுடைய நிலைமையே தான். எனவே நீ வா, இந்த போருக்கு நீ வா. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் மிரட்டியே அவனை கொண்டு வந்துடுறேன், பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டோம்னா அது தேவை தவிர்த்திடலாம், இல்லைன்னா அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஈரானில் வரட்டும். ஈரானில் ஆளுகிற சக்திகளுக்கு எதிர் சக்திகள் இருக்காங்க தானே, இஸ்ரேலை எதிர்ப்பதில் ஒன்றுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆட்சி வரணும். அந்த ஆட்சி நமக்கு இணக்கமான ஆட்சியா, இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கு இணக்கமான ஆட்சியா, அல்ல இவ்வளவு கடுமையாக அவங்களை எதிர்க்காத ஆட்சியா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை தீர்மையை அவங்க பார்க்குறாங்க.
அமெரிக்காவுடைய பார்வை. அமெரிக்காவுடைய பார்வை அதுதான். இப்போ அவர் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு முடிவு பண்ணுறதுக்கு. 2 வாரத்துக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்க போகுது. 7 நாளில் எவ்வளோ நடந்துடுச்சு, இன்னும் என்னென்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. பொதுவாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இஸ்ரேல் இன்றைக்கு வலுக்குன்றி போய் உள்ளது. அதனுடைய ஆயுதங்கள், கருவிகள், படையாட்களுடைய மன உறுதி, இதை மட்டும் வச்சு நான் சொல்லலை. இஸ்ரேலினுடைய இந்த மூர்க்கமான போர்த்திறனுக்கு பின்னால் இருப்பது யூதர்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற வெறித்தனம் தான். நமக்கு உலகத்தில் இன்னொரு நட்பு நாடு இல்லை. அரபியர்களுக்கு 21 நாடு இருக்கு, யூதர்களுக்கு 1 நாடு தானே இருக்கு இல்லையா? இப்போ இங்கே இந்துத்துவால சொல்லுவான் பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாடு இருக்கு, முஸ்லீமுக்கு, இந்துக்களுக்கு 1 நாடு தானப்பா இருக்கு, இந்த 1 நாடு தான் அப்படின்னு. அது மாதிரி அவன் அந்த கருத்தை, அந்த உணர்வை அவங்கள்ட்ட ஊட்டி வச்சிருக்கான். பக்கத்து நாடுகளை தாக்குவது எதற்காகன்னா நம்ம தற்காப்புக்காக. இது இருந்தாலே நமக்கு ஆபத்து. அதுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுன்னு பேர். அதாவது நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறீங்க, என்ன விரட்டுறீங்க, முறைக்கிறீங்க, இதெல்லாம் வச்சு இல்லை. நீங்கள் இருந்தால், இப்படி ஒருத்தர் இருந்தால் அது எனக்கு ஆபத்து. இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். இந்த அரபு நாடுகள் பூரா எனக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். ஈரான் இருப்பது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். எனவே நான் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த இஸ்ரேலை விரிவுபடுத்தி கொண்டே போகணும். அகண்ட இஸ்ரேல் உருவாக்கப்படும். அகண்ட பாரதம், அந்த குரல் அது மாதிரி தான். இதே தான் இந்துத்துவத்துக்கும் சியோனிசத்துக்கும் இருக்கிற ஒரு கருத்து ஒற்றுமை. அதுதான். இவங்க அகண்ட பாரதம், அவங்க அகண்ட இஸ்ரேல். இது இந்து மதவாதம், அது யூத மதவாதம். இந்த அடிப்படையில் தான் அவங்க இயங்குறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அந்த மக்களுக்குள் பெரும் பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. நெட்டன்யாகு சென்ற முறை பிரதமராக இருந்து இந்த கொரோனா பாதித்த காலத்தில் அவருடைய ஊழலுக்கு எதிராக, நீதிமன்றத்தில் தலையிடுவதற்கு எதிராக மக்கள் திரண்டு ஆதரவு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னா, எல்லோரும் அந்த முகமறைப்பெல்லாம் கட்டிக்கிட்டு குறிப்பிட்ட தொலைவில் தான் நிற்கணும், நெருங்கி வந்து நிற்கக்கூடாது. இந்த தொலைவை விட்டு 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 நின்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக? நெட்டன்யாகுக்கு எதிராக. அந்த முழக்கம் என்ன தெரியுங்களா? கிரைம் மினிஸ்டர் ரிசைன். பிரைம் மினிஸ்டர் இல்லை, கிரைம் மினிஸ்டர். இவருக்கு பேர் அந்த மக்கள் கொடுத்த பேர். இன்னைக்கு அவர் அமைச்சரவையில் கூட அவருக்கு முழு ஆதரவு இல்லை. அவருடைய அரசியல் வருங்காலம் இதை தான் நம்பி இருக்கு. அவருக்கு ஒரு தம்பி இருந்தார், நெட்டன்யாகுனுடைய தம்பி. என்டபே விமான நிலைய தாக்குதல்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உகாண்டாவிலேருந்து கடத்திக்கிட்டு போன இஸ்ரேலிய கைதிகளை மீட்டு கொண்டு வர அந்த முயற்சியில் உயிர் கொடுத்தவர் அவர். இவர் தம்பி யார்? இந்த நெட்டன்யாகுவோட தம்பி. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னணி, இந்த வெறித்தனத்துக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து பழி தீர்க்கணும். அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த ஒன்றுபட்ட உணர்ச்சி சார்ந்த உறுதிப்பாடு இன்னைக்கு இஸ்ரேலில் இல்லை. காசா பாலஸ்தீனர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள், நெட்டன்யாகு செய்வதற்கு நாங்கள் பொறுப்பில்லை, போரை நிறுத்த கோருகிறோம் என்று அவங்க நேரடியாக பாலஸ்தீன மக்களை நோக்கி சொல்கிறாங்க. பாலஸ்தீன எல்லைக்கு ஊர்வலமாக போய் நடத்துகிறாங்க. நெட்டன்யாகு எதிர்த்து தினமும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் ஈரான்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது இருக்கட்டும், யூத பொதுமக்கள்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இது இஸ்ரேலுடைய நிலை. அமெரிக்காவில் ட்ரம்ப் நினைச்சதை சாதிக்க முடியாது. அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. மற்ற நிறைய முற்போக்காளர்கள் இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தினந்தோறும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நியூயார்க் மற்ற நகரங்களில் நடக்குது. அமெரிக்கா வெளிப்படையான ஆதரவுன்னா இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க பாருங்க, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற வளர்ச்சி இந்த நாடுகள் மறைமுக ஆதரவு. ஆனால் அதே பிரிட்டனில் இன்னைக்கு தொழிற்கட்சி பிரதமர் ஸ்டாமர் இருக்கிறார். அதை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நீ ரகசிய ஒப்பந்தம் பண்ற, நீ இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதங்களை நிறுத்து, இதுக்கு மேலே ஏற்றுமதி பண்ணக்கூடாது, புதிய ஒப்பந்தம் போடக்கூடாது. இப்படி எந்த முகாம் என்பது பல காரணங்களினால் பிளவுபட்டும் சிதறியும் இருக்கு. ஆனால் ஈரான் ஒன்றுபட்டு நிற்குது. ஈரானுடைய இஸ்லாமியம், ஈரானுடைய அரசு வடிவம், இதையெல்லாம் ஒத்துக்கொள்ளாத முற்போக்காளர்கள் கூட ஈரானின் வெற்றியை இன்னைக்கு விரும்புகிறாங்க. அதனால தான் நாம் எதிர்பார்க்குறோம், ஈரானுக்கு ஆதரவாக இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏறு முகமாக இருக்குது, வெற்றி முகமாக இருக்குது, அவங்க தோல்வி முகமாக இருக்கிறாங்க. இடையில என்ன திருப்பம் வரப்போகுது நமக்கு தெரியாது. ஆனால் வரலாற்று நோக்கில் ஈரான் வெற்றி பெறும். அது மேற்காசியாவில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரும். இஸ்ரேல் வீழ்த்தப்படும். இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்க செல்வாக்கு அழியும்.
ஆப்கானிஸ்தானில் ஜெயிக்க முடியல, ஈராக்கில் ஜெயிக்க முடியல, இங்கே மட்டும் போய் எப்படி ஈரானை எடுத்து ஜெயிக்க போகிறேன்? அதனால் ஒரு புதைச்சேற்றில் யானை கால் வைப்பது போலத்தான் ட்ரம்பினுடைய தலையீடு அமையும். மொத்தத்தில் பாலத்தீன மக்களுடைய போராட்டத்தில் இவ்வளவு உயிர்களை இழந்ததற்கு விலையாக அவர்களுக்கு ஒரு நாடு கிடைக்கும். இதுதான் உறுதி. அப்படிதான் நான் நம்புறேன். இனிவரும் காலமும் இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.